வெல்கம் டு டேக் குக்கீஸ். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப கம்மி ரேட்டில் 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரிஸ் வந்து நிறையா கிடைக்குது. அந்த லித்தியம் பேட்டரிஸ் எப்படி இருக்குது, அதை வாங்கி எந்தெந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரீஸாக ரெடி பண்ணோம்னா 3 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, 12 வோல்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அடிக்கடி தீர்ற AA பேட்டரிக்கு வந்து இது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். நம்ம இதோட கெப்பாசிட்டியும் அதிகம். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 2 பேட்டரி, ஒரு பேட்டரி 99 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் விற்கிது. நீங்கள் இது கொஞ்சம் மொத்தமாக வாங்கினா தான் நல்லது. இந்த 10 பேட்டரி நம்ம வந்து 335 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். அதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அதே மாதிரி இந்த பேட்டரிஸை நம்ம வரிசையை இணைச்சி இதை சீரிஸ் மாதிரி பண்ணிக்கலாம். பேக்கேஜ் சுத்தமாக சரியில்லை, ஏதாவது சீனி வெடி பேக்கெட் மாதிரி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கவருமே அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. இந்த மாதிரி லித்தியம் பேட்டரி டேமேஜ் ஆச்சுன்னா உள்ளேருந்து புகை, நெருப்பு எல்லாமே வரும். அவங்க சரியாக அதை ஹேண்டில் பண்ணாமல் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. கவர் ஒழுங்கான கவர் போடல, கிழிஞ்சிருக்கு. மேலே டேப் போடாமல் பின்னடிச்சு வச்சுருக்காங்க. பேட்டரியோட படம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு. இவங்க வந்திருக்கிறது வந்து வயலட்டில் வந்திருக்கு. இந்த பேட்டரியோட மாடல் நம்பர் வந்து 18650. AA பேட்டரியை விட அது கிட்டத்தட்ட 1.25 சைஸ் இருக்கும். லித்தியம் பேட்டரின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியாக விற்கிற பேட்டரிஸ் எல்லாம் வந்து இதை தான் சீரியஸாக உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு விற்றுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பேட்டரி இடையில போச்சுனாலும் அந்த பேட்டரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த சீரிஸ் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். ஆனால் வந்து நீங்கள் லிட் ஆசிட் பேட்டரியில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. டோட்டல் பேட்டரி வேஸ்ட்டாக தான் போகும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் 2 AA பேட்டரி இல்லை AAA பேட்டரி 2 போடுற மாதிரி ஏதாவது டிவைஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த ஒரு பேட்டரி யூஸ் பண்ணாலே போதும். இந்த பேட்டரி தீர்ந்த பிறகு நம்ம திருப்பியும் சார்ஜ் பண்ணிட்டோம்னா திருப்பியும் யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இதே தனி பேக்கேஜாக இருக்க பேட்டரி மதுரையில் சபரிஸ் எலக்ட்ரானிக்ஸ், அதை பற்றி வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். அந்த கடையில் நாங்கள் வாங்கும்போது தனி பேக்கேஜாக கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு வந்துச்சு. இந்த பேட்டரி வந்து 335 ரூபாய்க்கு வாங்கினோம். அதனால் 33 ரூபா 50 காசு தான் வருது ஒரு பேட்டரி. ஆனால் அந்த பேட்டரியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம லாங் ரனில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுறேன். வீட்டுக்கு இல்லை கமர்ஷியலாக நம்ம ஒரு கடைக்கு யூஸ் பண்ணுற சூட்கேஸ் பேட்டரி 150 mAh லிட் ஆசிட் பேட்டரியாக இருக்கும். அந்த லிட் ஆசிட் பேட்டரியை மாதிரியான கெப்பாசிட்டிக்கு வந்து இந்த லித்தியம் பேட்டரி கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 செல்லு இதே மாதிரி தேவைப்படும். பைக்கில் இருக்க லிட் ஆசிட் பேட்டரி வந்து 12 வோல்ட்டு 4Ah இருக்கும். அந்த 4Ah பேட்டரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதில் வேறு 2 செல்லு போதும். ஆனால் 12 வோல்ட்டு நம்ம கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேட்டரியாவது தேவைப்படும். அதே மாதிரி லிட் ஆசிட் பேட்டரி வந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரியான வோல்ட்டையோ இல்லை ஒரே மாதிரியான கரண்ட்டையோ கொடுக்காது. ஆனால் லித்தியம் பேட்டரி உங்களுக்கு 100 to 0 வர வரைக்கும் ஒரே வோல்டேஜ் கொடுக்கும். நீங்கள் நார்மலாக பேட்டரி நம்ம வந்து மொபைலில் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து லித்தியம் பேட்டரி தான். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரே பவர் கொடுக்கும். 0 போகும்போது தான் அதோட கெப்பாசிட்டி இழந்து 0க்கு போகும். ஆனால் லிட் ஆசிட் பேட்டரி அப்படி கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 25% கெப்பாசிட்டி எடுத்துட்டாலே அதை வச்சு நீங்கள் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே பிளிங்காக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஜிங்க் கார்பன் பேட்டரி AA பேட்டரி, அந்த பேட்டரிஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அல்கலைன் பேட்டரின்னு சொல்லிட்டு டியூரோசெல்லில் அப்புறம் எவரிடியில் அல்டிமா அந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த பேட்டரிஸும் வந்து ரீசார்ஜபிள் கிடையாது. இந்த லித்தியம் பேட்டரிஸ் மாதிரியே அதுவும் ரேட்டு கூட இருக்கும். உங்களுக்கு பெரிய சைஸு ரிமோட் இருந்துச்சுன்னா ஒரு 2 செல்லு போகிறதுக்கு போல் இந்த ஒரு செல்லை நீங்கள் உள்ளதுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எனக்கு மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிங் பெல்லு, வயர்லெஸ் காலிங் பெல் மாட்டிட்டாலும் அதோட சார்ஜ் வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பேட்டரியை போட்டுக்கலாம். 2 AA பேட்டரி போல் இந்த ஒரு பேட்டரியை போட்டு நம்ம திரும்ப சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க வேறு எலக்ட்ரானிக் டிவைஸில் வேறு வோல்டேஜில் பேட்டரிஸ் தேவைப்படும். அது எப்படி சீரீஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 2000 mAhனா 2Ah. இந்த 10 பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20Ah. ஸோ உங்களுக்கு 3 வோல்ட்லேருந்து 4 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு வோல்டேஜ் வேணும், இந்த ஃபுல் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னீங்கன்னா இதை வரிசையாக ஒரே மேல் மட்டத்தை ஃபுல்லாக இணைச்சிடணும். அதே மாதிரி கீழே இருக்க நெகட்டிவ் ஃபுல்லாக இணைச்சிடணும், மேலே இருக்க பாசிட்டிவ் ஃபுல்லாக இணைச்சிடணும். அதுலேருந்து மேலே பாசிட்டிவ், கீழேருந்து நெகட்டிவ் எடுத்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 3.7 வோல்ட் கிடைக்கும். கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 20Ah கிடைக்கும். ஆனால் 3.7 வோல்ட்டில் எந்த டிவைஸுக்கும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி தேவை கிடையாது. அதனால் இதில் ஒரு சிங்கிள் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணாலுமே 3.7 வோல்ட் கிடச்சிரும். அதே மாதிரி 2000 mAh தீர்ந்த பிறகு நம்ம திருப்பி வந்து சார்ஜ் பண்ணிட்டோன்னா திருப்பி ஃபுல் கெப்பாசிட்டி வந்துடும். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறது இது பவரை லூஸ் பண்ணுறதுல தான் கண்டுபிடிக்க முடியும். 1 ஆம்ப் நீங்கள் 1 ஹவரில் செலவழிச்சிங்கன்னா அது 1Ah. இல்லை 2Ah இருக்கனால 1Ah வந்து நீங்கள் 2 மணி நேரத்துக்கு நீங்கள் செலவழிச்சிங்கன்னா இந்த 2000 mAhன்ற மாதிரி
ஒரு கணக்கு. இப்போ 6 வோல்ட் தர்ற சீரிஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 6 வோல்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு பேட்டரி மேலே இன்னொரு பேட்டரி வச்ச மாதிரி ஒரு சீரிஸ் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேட்டரி வந்து நேராக இருக்கணும், 5 பேட்டரி வந்து தலைகீழாக, நெகட்டிவ் வந்து மேல் பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பக்கம் நெகட்டிவ், ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பற்ற வச்சுக்கிறணும். இந்த பேட்டரியோட கீழ் பக்கம் ஒரு சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ் வரும், அதை ஃபுல்லாக வரிசையாக பற்ற வச்சு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். நெகட்டிவ் ஃபுல்லாக பற்ற வச்சு நெகட்டிவ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 6 வோல்ட்டில் அந்த சீரிஸ் கிடச்சிரும். இதோட கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து 20,000 mAh இல்லைன்னா 20 Ah. 6 வோல்ட்டுக்கும் அவ்வளோ பெரிய சீரிஸ் தேவையில்லை. ஒரு 2 பேட்டரி போட்டாவே உங்களுக்கு மேக்ஸிமம் 6 வோல்ட் கிடச்சிரும். அதோட கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து 4Ah கிடச்சிரும். அதாவது நம்ம பைக்கில் யூஸ் பண்ணுற 4Ah பேட்டரி எவ்வளோ பெருசு இருக்குது, இதில் ஒரு 2 பேட்டரி போட்டாவே 6 வோல்ட்டில் வந்து அந்த பேட்டரி 4Ah அந்த கெப்பாசிட்டி கிடச்சிரும். 6 வோல்ட் பேட்டரியில் ஃபங்க்ஷன் ஆகுறது பார்த்தீங்கன்னா டிசி மோட்டார், அதுக்கப்புறம் வந்து அதிலே யூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து இந்த 6 வோல்ட் பேட்டரி சீரிஸை வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். அதே கெப்பாசிட்டி கிடைக்கும், ரொம்ப நேரம் ஒர்க் ஆகும். அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் இது சீரிஸாக பண்ணிட்டா. 9 வோல்ட் பேட்டரி நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. அது மூலமாக ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸு இல்லை அது மூலமாக ஒர்க் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் எப்படி சீரிஸ் பண்ணுறது இந்த பேட்டரி வச்சு அப்படின்றத பார்க்கலாம். 9 வோல்ட் சீரிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நெகட்டிவ் வரும், மற்றதெல்லாம் பாசிட்டிவில் வரும். ஸோ இந்த மூணையுமே இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும், வரிசையாக வந்து சீரிஸ் பண்ணிக்கிறணும். இப்போ அதுலேருந்து நம்ம நெகட்டிவும் பாசிட்டிவும் எப்படி எடுக்கணும்னா, லாஸ்ட்டில் இருக்க 3 பாசிட்டிவில் வந்து நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ்லேருந்து அடியிலேருந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் எடுத்துக்கணும். மூணையுமே வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வரிசையாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அது கீழே இருக்க பேட்டரி வந்து வரிசையாக அந்த 3 பேட்டரி வரிசையாக வச்சுட்டு மேலே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் எடுக்கிற மாதிரி, கீழே வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் எடுக்கிற மாதிரி. இது வந்து மாடல் டைப் தான். நம்ம எப்போயும் பற்ற வைக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம்ல அந்த மாடல் நம்ம எப்போயுமே பற்ற வச்சு ரெடி பண்ணுவோம். சீரிஸாக பண்ணும்போது 9 வோல்ட்டுக்கு 3 பேட்டரி, இல்லை 6 பேட்டரி, 9 பேட்டரி, 12 பேட்டரி, இப்படி தான் சீரிஸ் ரெடி பண்ண முடியும். அடுத்து 12 வோல்ட் பேட்டரி சீரிஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 4 பேட்டரி, 8 பேட்டரி, 12 பேட்டரி, இந்த மாதிரி சீரிஸில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம 9 வோல்ட் பேட்டரி வச்ச மாதிரி இந்த மாதிரி வைக்கக்கூடாது, இது வேறு மாதிரி தான் வைக்கணும். இது எப்படி வருதுன்னா, இந்த பாசிட்டிவோட அந்த நெகட்டிவ், அதோட இந்த நெகட்டிவோட அந்த பாசிட்டிவ், அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் அப்படி வரிசையாக அந்த இது ஃபுல்லாக இணைச்சிடணும். அதே மாதிரி இங்கேயும் வரிசையாக ஃபுல்லாக இணைச்சிருங்க. இதே மாதிரி எத்தனை சீரிஸ் போனாலும் அதை ஃபுல்லாக வரிசையாக இணைச்சிருங்க. இந்த மாதிரி சீரிஸில் இந்த மேற்பக்கத்தை ஃபுல்லாக நீங்கள் இணைச்சிடுறீங்க, இப்படி ஃபுல்லாக இணைச்சிடுறீங்க. இணைச்ச பிறகு இதை வந்து தலைகீழ திருப்பணும். தலைகீழ திருப்பினீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா, இப்போ இந்த பேட்டரி தூக்கிட்டு இந்த பேட்டரி இங்கே கொண்டு வந்து வச்சோன்னா என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். இதை தலைகீழ திருப்பிட்டீங்க, இப்படி திருப்பினீங்கன்னா இந்த அளவுக்கு தான் கிடைக்கும். இப்போ இந்த 4 உள்ள வரிசையிலேயே வந்து பக்கத்தில் வந்து இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நடுவில் இருக்க பேட்டரி வந்து ஜாயின் பண்ணிடணும். இந்த பேட்டரி வரிசையாக சீரிஸ் பண்ணிடணும். வரிசையாக இணைச்சி இதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், இதை வரிசையாக இணைச்சி இதுலேருந்து ஒரு நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு 12 வோல்ட் பேட்டரி கிடச்சிடும். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இதில் 4ல் பார்த்துக்கோங்க, 4 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 பேட்டரிக்கு மேலே வரணும். 75 பேட்டரிக்கு மேலே வச்சிங்கன்னா சூட்கேஸ் பேட்டரி அளவுக்கு நீங்கள் வந்து இதோட கெப்பாசிட்டியை வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறக்காண்டி ஒரு 4 பேட்டரியை வரிசையாக வச்சோம்னா, அதுக்கு மேலேருந்து ஃபுல்லாக அவுட் எடுத்தோம்னா பாசிட்டிவ், கீழேருந்துலாம் அவுட் எடுத்தோம்னா நெகட்டிவ். இதுதான் கான்செப்ட்டு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சீரிஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை வோல்ட் பேட்டரி வேணாலும் எத்தனை கெப்பாசிட்டியில் வேணாலும் எடுத்துக்கலாம். இது பேசிக்காக உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதில் வச்சு நீங்களே உங்கள் ஐடியா வச்சு நிறைய டெவலப் பண்ணி ஏகப்பட்ட சீரிஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் இந்த பேட்டரியை வச்சுட்டு AA, AAA பேட்டரி எப்படி ரீப்ளேஸ் பண்ணி இந்த பேட்டரியை வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி சீரிஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஐடியா தான் கொடுத்துருக்கேன். இந்த சீரிஸை பண்ணும்போது அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி இந்த பேட்டரிகள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேசிக்காக தெரியாமல் யூஸ் பண்ணிடாதீங்க. டைரக்ட் கரண்ட்டில் அதை சார்ஜ் பண்ணிங்கன்னா பேட்டரி வெடிச்சிடும். லித்தியம் பேட்டரி எப்பயுமே டேமேஜ் ஆனாலும் வெடிக்கக்கூடியது. அதனால் இந்த பேட்டரியை நல்லா பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மெத்தடை பற்றி போகணுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, அதையும் நம்ம போடலாம். இந்த பேட்டரியோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் மேலே ஐ பட்டன் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டு போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெலிவிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.